வாடி வாடி வரவேண்டிய வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் தலைக்கதை வணங்குதல் யாவருக்கும் அழகுன்னு சொல்லுவாங்க. ஆமாமா. நான் பெண்ணாய் பிறந்ததை காட்டிலும் இப்படி மண்ணாய் பிறந்திருந்தால் நல்ல ஒரு 10 பாவம் செய்த பாவப்பட்டு அதிலாவது என் பாவத்தை துளைத்திருப்பேன். ஆமாமா. நான் ஒரு புல்லாக ஒரு பூண்டாக பிறந்திருந்தால் அதை ஆவி என்று சொல்லும்படியான பசுவாவது மேய்ந்து பசியால் இருக்கும்படி அம்மா. ஆமா, நான் எதிலுமே கொடுத்து வைக்காத பாவியாகிவிட்டது. எழுதா விதிக்கு அழுதாள் தீராதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த பிரம்மதேவனாகப்பட்டவன் என் மண்டையிலே எழுதி நான் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் பிறக்க வேண்டும் அப்படி மண்டை ஒட்டி எழுதி மயிலால் மறைத்து அனுப்பி அந்த பிரம்மதேவனுக்கு என் வாழ்க்கையெல்லாம் பயனாளா தொலைச்சிட்டேன். அடியே அவளை 56 தேச மன்னர்களும் போற்றி போழும்படியான அங்க தேசத்தை ஆண்டு வரும்படியான இல்லை என்று சொல்வார்க்கு இல்லை என்று சொல்லாது, சொல்லாமல் இல்லை என்று வருவார்க்கு இல்லை என்று சொல்லாது தான தர்மத்தை வாரி வழங்கும்படியான கர்ணாபிஷேகர கொடைவள்ளலுக்கு மனைவியாய் இருக்கும்படியான அந்த கர்ணன் பாவியை மணந்த பொன்னிறை நாயகம்தான் என்று உனக்கு விளக்கம் தெரியுமே தவிர நான் எப்படி பிறந்தேன், நான் எப்படி வளர்ந்தேன், நான் எப்படி மாலையிட்டேன் என்ற சமாச்சாரம் எல்லாம் உனக்கு தெரியாது. தெரியுமா? பாடி சொல்றேன்.
பூலகத்திலே பெருத்த புண்ணியாகத்தை செய்வது வழக்கம். வழக்கமா? பூலோக மக்கள் எல்லாம் ஆ சீரும் சிறப்போடு வாழ வேண்டும், வேண்டும் மாதம் மும்மாறி பொழிய வேண்டும். வேண்டும். அப்படி என்று ஆ சதகோடி தேவர்களும் அவர்களும் பூலோகத்திலே பெருத்த புண்ணியாகத்தை செய்வது வழக்கம். வழக்கமா? இப்படியாக புண்ணியாகத்தை செய்து வந்த தேவர்கள் ஆ ஒரு நாள் தினத்திலே இடத்திலே அந்த யாகமாகப்பட்டது நிறைவேறவே இல்லை அம்மா. என்னமா ஆச்சு? வருடந்தோறும் நிறைவேறி வந்த யாகம் நான் பிறந்த வருடமாகப்பட்டதோ விட்டதோ? அந்த பாழா போன புண்ணியாக நிறைவேறவே இல்லடி அம்மா. என்னமா ஆச்சு? பார்த்தார் சதகோடி தேவர்களும் அவர்களும் அளவில்லாத பொன்பொருளை கொண்டு வந்து பூஷணத்தை கொண்டு வந்து யாகத்திலே விடுத்தார். ஆ அப்போதும் அந்த யாகம் நிறைவேறவே இல்லடி அம்மா. என்னமா? இந்த யாகத்திற்கெல்லாம் தலைமை தாங்கி வரும்படியான ஆ அச்சதிக்கு பாடல்களுக்கெல்லாம் தலைமை வகித்திருக்கும்படியான இருக்க முடியாதா? தேவலோகத்தை ஆண்டு வரும்படியான தேவ இந்திரனும் ஆ இந்திராணி அம்மையாரும் பார்த்தார். பார்த்தார்கள். நாம் வருடந்தோறும் நிறைவேறி வந்த யாகம் நிறைவேற இல்லையே. இல்லையே. அச்சதிக்கு பாடல்களும் ஆ இந்த பூலோக மக்களும் மக்களும் நம்மை தூச்சனமாக பேசுவார்களே. ஆமா. பாமாலை சாற்றாது ஏ பூமாலை சாற்றாது ஏ நம்மை தூற்றி பேசுவார்களே. ஆஹா அப்படி என்று சொல்லி சொல்லி பார்த்தார். ஆ அந்த இந்திராணி அம்மையாகப்பட்டவர்கள் ஆ தன் பொன்னால் உருகும்படியான அந்த ஸ்வர்ண மாலையை கழட்டி கழட்டி இடச்சாரி வளச்சாரியாக கொண்டு வந்த அந்த இந்திராணி அம்மையார் என்ன செய்தாங்க தெரியும்? அந்த யாகத்தில் தள்ளியா? அப்படி சசி என்று சொல்லும்படியான இந்திராணி அம்மையாகப்பட்டவர்கள் ஆ தன் பொன்னால் உருகும்படியான ஆ ஸ்வர்ணமாலையை கழட்டி கழட்டி இடச்சாரி வளச்சாரியாக சுற்றி வந்து ஆ அந்த யாகத்தை விடும்படியான நேரத்திலே இடத்திலே அந்த பொன்னெல்லாம் உருகி குறுகி ஒரு பொற்பதுமையாகத்தானே ஆ ஒரு 3 வயது குழந்தை எப்படி எப்படி தவழ்ந்து விளையாடுமோ ஆ அதை போல அந்த யாகத்திலே தவழ்ந்து விளையாடினி ஆஹா பார்த்தார். ஆ இந்த பொற்பதுமையாகப்பட்ட இவ்வளவு அழகாக இருக்கிறது, இருக்கின்றதே. இதற்கு பேசும்படியான சக்தியும் ஆ உயிர்ப்பு சக்தியும் கொடுத்தால் கொடுத்தால் இதற்கு எவ்வளவு ஒரு அழகாக இருக்கும். இருக்கும். அப்படி சதகோடி தேவர்களும் பேசும்படியான நேரத்திலே இடத்திலே பார்த்தார் கைலாய பரமன். ஆ கல்லுக்கு இருக்கும் தேரைக்கும் யாரைக்கும் கருவிலே இருக்கும்படியான சிசுவுக்கும் சிசுவுக்கும் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் படியளக்கும்படியான கைலாய பரமன் ஆமாம் படியளந்து ஆ பரமனும் பார்வதியாகத்தானே சென்று கொண்டிருந்தார்கள். ஆமாம் வானோகம் வழியாக ஆஹா சில நேரத்திலே இடத்திலே கைலாய பரமனும் ஆ எனக்கு உயிர்ப்பு சக்தியை கொடுத்தார். கொடுத்தார். உயிர்ப்பு சக்தியை கொடுத்த உடனேயே ஏ, பார்த்தார் சதகோடி தேவர்களும் தேவர்களும் இந்த பெண் குழந்தையாகப்பட்டது எனக்குத்தான் வேண்டும். வேண்டும். அப்படி பூலோக மக்களும் ஆ தேவலோக வாசிகளும் ஆசிகளும் போட்டி போட்டுக் கொண்டார்கள். ஆஹா போட்டி போ நேரத்திலே இடத்திலே அப்பேற்பட்ட சபையிலே நாரத மகாமுனிவர் இருந்தார். எழுந்தார். அப்பா ஆ இந்த பதுமையாகப்பட்டது ஆ
உலகத்திலே பிறந்த பதுமை, மதுவை. உலகத்திலே பிறந்த குழந்தை, ஆமாம். இது உலக மக்களுக்குத்தான் சொந்தமே தவிர ஆ. தேவலோகம் எடுத்து செல்வோமானால் ஆனால் தேவலோகத்தை தீர்த்தனைப்பட்டுவிடும் ஆமாம். அப்படி என்று உரைத்தார். உரைத்தார். அப்படியானால் ஆ. உரைத்த உடனேயே ஆ. இதற்கு என்ன மார்க்கத்தை தேடுவது தேடுவது. அப்படி என்று சொன்ன உடனேயே ஆ. பார்த்தார். விதர்ப்ப தேசத்தை ஆண்டு வரும்படியான ஆண்டு வரும்படியான சோமதத்த மகாராஜனும் ஆ. பிள்ளை இல்லாது, ஆமாம். பிள்ளை இல்லாது ஆ. அவனே என்பதை விட சிவனே தொழுவார்க்கு அபாயம் ஒரு காலம் இல்லை இல்லை. அப்படி என்று சொல்லி கைலாய பரமனைக்கு ஒரு அடியாக தவத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம். அந்த சோமதத்த மகாராஜத்தை ஒப்படைத்தால் ஆ. இந்த பிள்ளைக்கு பின்னால் நற்கதி போழும் ஓங்கும் என்று சொன்னார். சொன்னார். அதை போலவே ஆ. என் நந்தையாருக்கு சோமதத்த மகாராஜத்தை ஒப்படைத்தார். ஆமாம். ஒப்படைத்த உடனேயே உடனே எங்க அப்பா பார்த்தார். ஆமாம். பிள்ளைக்கு பெயரை சூட்ட வேண்டுமே ஆ. அப்படி என்று சொல்லி சொல்லி முந்தி முதலாகத்தானே ஆ. அந்த பொன்னெல்லாம் உருகி உருகி நான் ஒரு பெண்ணாக வந்ததால் வந்ததால் எனக்கு பொன்னுருவி என்றும் பொன்னுருவி. அந்த சொர்ண மாலைக்கு ஒரு பெயரு கிடைக்க வேண்டுமே வேண்டும். அப்படி என்று சொல்லி ஆ. எனக்கு சொர்ண மாலை என்ற ஒரு பெயரும் பேர் வைத்து சோமதத்த மகாராஜனுக்கு ஆ. நான் வளர்ப்பு மகளாக சென்றதால் ஆமாம். எனக்கு சுபாகினி என்றும் சுபாகினி என்றும் சுபாகினி என்றும் ஆமாம். 3 நாமதேயத்தோடு வளர்த்து வாழ்ந்து வந்து ஆமாம். எங்க அப்பா பார்த்தார். ஆ. ஒரு பெண்ணாகப்பட்ட விருந்தர் கடந்தால் பாத நோகும் என்று சொல்லி சொல்லி கம்படியா நிரப்பி ஆ. அதன் மீதே காரல் மழை தூவி தூவி என்னை முன்னே நடக்கி விட்டு பின்னே அழகு பார்த்து சீரும் சிறப்போடும் ஆ. கண்ணுக்கு மை தீட்டி தீட்டி எனக்கு கனக ஆபரணத்தை பூட்டி கூட்டி எங்க அப்பா என்னை வளர்த்து வந்தார். ஆமாம். வளர்த்து வந்தவுடனேயே ஆ. ஒவ்வொரு பெண்ணாகப்பட்டவளும் ஆமாம். மழை பருவத்தை நீக்கி நீக்கி நான் கன்னி பருவத்தை அடைந்தேன். அடைந்தீங்க. அறுவை ஆ. தெருவை தெருவை மங்கை மங்கை மடந்தை மடந்தை வேதை வேதை பேரிளமை என்று சொல்லும்படியான சொல்லும்படியான மங்கை பருவத்தை நீக்கி ஆ. நான் கன்னி பருவத்தை அடைந்தேன். அடைந்தீங்க. ஒரு பெண்ணுக்கு ஆ. சமஞ்ச பொண்ணுக்கு தாலி ஆமாம். விளைஞ்ச கொல்லிக்கு ஏலி போட வேண்டும் என்று சொல்லி ஆமாம். அவங்க அப்பா பார்த்தார். ஆ. பார்க்கும்படியான நேரம் நேரம் அம்மா ஆ. தக்க பருவத்தில் இருக்கிறாய், ஆமாம். ஒரு ஆடவருக்கு உன்னை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் வேண்டும். அப்படி என்று எங்க அப்பா சொன்னார். ஆஹா. சொன்ன உடனேயே உடனே அப்பா ஆ. எனக்கு திருமணம் ஒன்று வேண்டுமானால் வேண்டுமானால் அவனை 56 தேசங்களுக்கும் நிருப எழுதுங்கள். எழுதுங்கள். அந்த சபையிலே ஆ. கைக்கேற்ற பொருளை விட ஆமாம். கண்ணுக்கேற்ற ஆடவரே மேலுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவார்கள். என் கண்ணுக்கேற்ற ஆடவரை நானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் அப்பா அப்படி என்று அப்படி என்று சொல்லி ஆ. சதகோடி தேவருக்கும் நிருபம் சதகோடி ஆ. அவனி 56 தேச மன்னர்களுக்கும் நிருபம் சென்றது. ஆ. அவனி 56 தேச மன்னர் சபையிலே வந்தான். ஆமா. அமர்ந்த உடனேயே உடனே எங்க அப்பா மாலையை கொடுத்து கொடுத்து அம்மா, இடச்சாறு ஏய் ஏய் மாலை கொடுத்து ஆமா. உன் கண்ணுக்கேற்ற ஆடவரை திருமணம் செய்து கொள்ளம்மா என்று சொன்னார். அப்படி அந்த மாலையை கரத்திலே வாங்கி நான் இடச்சாரி வளர்ச்சாரியாக சுற்றி இடத்திலே நான் யாரை கண்டு யாரை மாலையிட்டு மதிமாசம் போனேன். அப்படி அந்த மாலையை கரத்திலே வாங்கி இடச்சாரி வளச்சாரியாக சுற்றி அரத்திலே காலையிலே கதிர்வன் எப்படி ஒளிப்பிரகாசம் போல தோற்றம் அளிப்பானோ அதை போல ஒளிப்பிரகாசம் புரிந்திருக்கும்படியான ஒரு ஆடவரை கண்ணால் கண்டு கண்ணுற்ற போதே காதுற்று மணந்தால் அவரைத்தான் மணக்க வேண்டும், இல்லையே மரணத்தை அடைய வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் கரத்திலே
அவரை மாலையிட்ட உடனேயே உடனே அப்பேற்பட்ட சபையிலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. என்ன சலசலப்புமா? பார்த்தார் மன்னரெல்லாம் ஆமாம். ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஏய் போயும் போயும் ஒரு இழிகுலத்தானுக்கு மாலையிட்டு விட்டாளே. ஆமா. இன்னார் இனியார் என்று அறியாதவளாச்சு, ஆஹா. இன்னார் இனியார் என்று தெரியாதவளாச்சு, ஆச்சே இன்னார் இனியார் என்று தெரியாதவனை போய் மாலையிட்டு விட்டாளே அப்படி அப்படி என்று எல்லாம் முணமுணத்து பேசிக் கொண்டிருந்தார். ஆமா. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருந்தாலும் அப்பேற்பட்ட சபையிலே என் தாயாதி அம்மான் எழுந்தார். ஆ அடியே பாவி அவி சண்டாள சாம துரோகி, ஏய் அவன் யார் என்று தெரியாது தெரியாமல் போய் ஒரு இழிகுலத்தானுக்கு மாலையிட்டு விட்டாயே. அப்படி என் தமக்கைக்கே நீ 10 மாதம் முன்னரா சுமந்து என் தமக்கை அகப்பட்ட கருவிலை சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தா இப்பேற்பட்ட காரியத்தை செய்திருப்பாயா? ஆஹா. நீ தவத்தால் வந்த பிள்ளை அல்லவா? ஆமா. அப்படி என்று பேசினார் என் தாயாதி அம்மா. ஆஹா. அதையும் பொருள்படுத்தாது அது பார்த்தார். என் பதி ஆகிய மன்னவர் மாலையிட்டவர். ஆமாம். என்னை இழிகுலத்தான் என்று சொல்கிறீர்களே. விஷ்மாச்சாரி எழுந்தார். இவ்வளத்தான் என்று சொல்கிறீர்களே, அவனோடு சமர் செய்து யுத்தத்திலே வெற்றி பெற்றால் பொன்னிவரை அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார். சொன்னவுடனேயே எல்லா அவனி 56 தேச மன்னர்கள் ஒரு செம்பரியாடு எப்படி குனிந்திருக்குமோ அதை போல தலை குனிந்து நின்றார்கள். பார்த்தார் விஷ்மாச்சாரி. அப்பா, மணக்கோலத்திலே பிணக்கோலத்தை காணக்கூடாது. உனக்கேற்ற பெண்ணடா, உனக்காக வந்தடா, அவளை கரத்திலே அவளை ரகத்திலே ஏற்றி செல்லடா அப்படி என்று சொன்னார். அப்படி நானும் என்பதே ஆகிய மன்னவரும் மணக்கோலத்தோடு ரகத்திலே ஏறி செல்லும் நேரத்திலே அங்கதேசம் எடுத்தார். அந்நேரத்திலே எதிர்ப்பதேசம் எடுத்து கலிங்க தேசம் வழியாக அங்கதேசம் செல்லும்படியான வேலையிலே என்ன நடந்தது தெரியுமா? அப்படி ரகத்தை அமர்ந்து செல்லுமணி இடத்திலே ஒரு காராம் பசுவாகப்பட்டது கண்டை இன்று அந்த கண்டாகப்பட்டது விளையாடி கொண்டிருந்தது. விளையாடிக்கும் நேரத்திலே அந்த தேரிலே இருந்த மணியெல்லாம் அசைந்தவுடனேயே தன் தாய் பசுவாகப்பட்டது அழைக்கிறது, பால் அருந்தலாம் அப்படி என்று சொல்லி ஒரு இடத்திலே தன்னையே அறியாது அந்த கன்றாகப்பட்டது ரகத்திலே சிக்கி அது உயிரை விட்டது. அம்மா, உயிரை விட்ட உடனேயே அப்பேற்பட்ட அந்த பசு வளர்த்து வந்த ஆரியன் ஓடி வந்தான். அடே பாவி, உன் மனக்கோலம் அல்லவா உனக்கு இந்த பூரிப்பை, உன் பூரிப்பு அல்லவா கண்ணை மறைத்தது. இந்த பசு வைத்து ஏதாவது என் ஜீவ ஆதாரம் செய்யலாம், பின்னால் நற்கேதி அடையலாம் அப்படி நினைத்திருந்தேனே. இப்பேற்பட்ட காரியத்தை செய்து விட்டாயே பாவி. பின்னொரு காலத்திலே இந்த ரதமாகப்பட்டது நீ எதிராளியோடு சமர் செய்த இடத்திலே குருஜேற்ற பூமியிலே இந்த ரதமாகப்பட்டது உனக்கு உதவாக போக கடவுள் என்று சாபத்தை சாபத்தை கொடுத்தார். அந்த தாய் பசுவாக ஓடி வந்து அடே பாவி கர்ணா, எப்படி என் பசு கன்று இழந்து என் பிள்ளை இழந்து நான் வாடி வழங்குகிறேனோ தவிர்க்கிறேனோ அதை போல பின்னொரு காலத்திலே உன் மனைவியும் உன் பிள்ளையும் பிரிய கடவா என்று அந்த பசுவாக சபையிலே நாணத்தை அடைந்தேன், வழியிலே சாபத்தை சுமந்து. இங்குதான் இப்படி எல்லாம் நடந்தது. அத்திமா நகரம் சென்று அங்காவது சீரும் சிறப்போடு வாழலாம் என்று நான் மனைக்கோட்டை கட்டியிருந்தேன்.
எனக்கு அங்கேயும் நிம்மதி கிடைக்கலையே. என்னமா ஆச்சியா? எல்லா பெண்களும் நதிக்கரைக்கு சென்று ஜலமெடுத்து வருவார்கள். நானும் நதிக்கரைக்கு சென்று ஜலமெடுக்க செல்வேன். எல்லா பெண்களும் மாற்றி மாற்றி குடத்தை தூக்கிக் கொள்வார்கள். ஒரு நாள் பார்த்தேன், இரு நாள் பார்த்தேன், மூன்றாம் நாள் தினமாகப்பட்டது. அம்மா, எல்லா பெண்களும் ஜலத்தை மாறி மாறி குடத்தை தூக்கிக் கொள்கிறீர்களே, ஜலத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு தூக்கி விட்டா என்னன்னு கேட்டீங்க. அடியே பாவி, நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? ஆரோக்கியாபுரி வட்டத்தை ஆண்டு வரும்படியான மன்மதன் தேவி ரதித்தேவியை போல அழகு படைத்து போயும் போயும் ஒரு இழிகுலத்தானை மாலையிட்டு விட்டாயே, ஒரு தேரோட்டி மைந்தனை மாலையிட்டு விட்டாயே. உன் காத்து பட்ட இடத்தில் நின்றால் எனக்கு கஷ்டம் வந்து நேருமடி. உன் பாதம் பட்ட இடத்தில் நாங்கள் நின்றால் பாதம் பட்ட இடத்தில் நின்றால் எங்களுக்கு பாவம் நேருமடி அப்படி என்று சொன்னார். சொன்ன உடனேயே நதிக்கரைக்கு ஜலமெடுக்கு சென்று அந்த குடத்தை அங்கே விடுத்து விட்டு இனி ஒரு காலம் அவரோடு வாழப் போவதில்லை என்று சொல்லி என் தாயாதி வீட்டை தேடி சென்று விதர்ப்பதேசத்தை சென்ற உடனேயே, அப்பா அம்மா, ஏதோ என்னற கற்று எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார். அம்மா, ஏதோ நான் தவறை செய்துவிட்டு என்னை மன்னித்து விடமா என்று கேட்டு எங்க அப்பா பார்த்தார். அன்றே நீ செத்தாலும் ஆகாது, நான் செத்தாலும் ஆகாது அப்படி என்று சொல்லிவிட்டேனே, இன்று ஏனடி வந்தாய்? அப்பேற்பட்ட சபையிலே கரமுடி இடத்திலே அவன் ஒரு பொத்த தோண்டி ஒரு அருந்த கயிறடி, உனக்கும் அதுக்கும் பொருத்த சமமா போச்சுனே அப்பா சொன்னபடியே தாயற்ற பிள்ளைதே ஒரு பிள்ளைக்கு சீரற்று போச்சுன்னு சொல்லுவாங்க. தாயை சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, மாதா வாக்கே வேத வாக்கு, மாதா நரேறிய மகளே வாழா ஒருகாது என்று சொல்வார்களே. அம்மா, நீங்களாவது என்னை ஏற்றுக்கொள்ளம்மா என்று சொன்ன எங்க அம்மாவும் என்னை ஏற்க மறுத்தார். மறுத்த உடனேயே நாம் பார்த்தோம், உயிரோடு வாழக்கூடாது அப்படி என்ற நேரத்திலே அங்கிருந்த பெண்கள் எல்லாம் என்னோடு சகத்தோடு எல்லாம் ஓடி வந்தார்கள். என் வீட்டிலே என் அம்மா அப்படி என்று அழைத்தார்கள். நான் ஏற்க மறுத்து என் தோழியோடு சில காலம் வாழ்ந்த நேரத்திலே இந்த செய்தியாகப்பட்டது அத்திமாகரம் சென்றது. ஒரு மருமகளை வைத்து வாழ தெரியாதவள் 100 மருமகளை எங்கே வைத்து வாழ போகிறாள் அப்படி என்று சொன்ன உடனேயே என் காந்தாரி மாமியாகப்பட்டு ஓடி வந்தார். ஒரு கட்டிய கணவனுக்கு ஒரு மனைவிதானடி ஆதரவாக இருக்க வேண்டும். உன் கணவனை விட்டு ஓடி வந்து விட்டாயே, திரும்பி வாயம்மா, உன் கணவனோடு வாழம்மா அப்படி என்று என் பாதத்திலே விழ வந்தார். அம்மா, நீ மாமிக்கு மாமி அம்மா, நீ சாமிக்கு சாமி அம்மா, நீ எங்க காலையே விழாமா அப்படி என்று சொன்னேன். அம்மா, உன் பிள்ளையோடு நான் வாழ வேண்டும் என்றால் இனி ஒரு காலமும் உன் பிள்ளையோடு நான் வாழ மாட்டேன். அப்படி வாழ வேண்டுமானால் எனக்காக ஒரு பன்னகச்சாலை ஏற்படுத்தி அந்த பன்னகச்சாலையிலே தனித்துத்தான் நான் வாழ்ந்து வருவேனே தவிர அந்த படுபாவி சண்டாள பாவியோட வாழ மாட்டேன் அம்மா என்று மறுத்த உடனேயே கங்கை நதிக்கரை யமுனை நதிக்கரை ஓரமாகத்தானே எனக்கு ஒரு குடிசை ஏற்படுத்தி அந்த குடிசையிலே என் தாய் விட்டு சிவனமாய் வந்த சுந்தரம் தாதியோடு நான் இரு நேரத்திலே அங்க என்ன நடந்து தெரியுமா அம்மா? அப்படி என் ஆதி சுந்தரத்தோடு வாழ்ந்த நேரத்திலே என்னையும் அறியாத இந்த பாவி பொன்னுரியாகப்பட்டனர் கர்ப்பமா அம்மா. அப்படி கர்ப்பமா இருந்த உடனேயே பார்த்தாள் இந்த சுந்தரம் ஆகப்பட்டவள் பார்த்தாள்
அம்மா எப்போதும் இல்லாது இப்போது ஒரு விதமாக தோற்றம் அளிக்கிறார்களே, அளிக்கின்றதே. முகமாகப்பட்டு விளக்கிறது, வயிறாகப்பட்டு கணக்கிறது. இதை அறிந்தார் சுந்தரம் தாதியாகப்பட்டவர் ராணியாகப்பட்டவங்க கர்ப்பமாதான் இருக்காங்க என்பதை அறிந்த சுந்தரம் தாதி சபைக்கு சென்றார். அத்திமா நகரத்திலே சபைக்கு சென்று காரியத்தை உரைத்தார். உரைத்துடனேயே எழுந்தார் திருராட்ச பூபதி. போயும் பேர்பட்ட காரியத்தை செய்து விட்டாலே அதை விடக்கூடாதடா அப்படி என்று சொல்லி மகனாயிரத்தி அந்த உற்சவ வெறுப்பை விடுத்து என்னை சபையில இழுத்து வந்து நிறுத்தினார். நிறுத்தி உடனேயே எல்லாம் பார்த்தார்கள். இந்த கர்ப்பத்துக்கு யார் அம்மா காரணம் என்று கேட்டார். காரணம் தெரிந்தால் தானே நான் சொல்லுவேன். நான் மௌனமாகத்தானே சாதித்திருந்தேன். பார்த்தார் மௌனமாக சாதித்திருந்தால் மௌனமே ஒரு பெண்ணுக்கு சம்மதம் அறிகுறி. அதாவது ஒரு யாகசாலை ஏற்படுத்தி அக்னியை முட்டி இவ்வளவு விழச் செய்யடா இறக்க செய்யடா அப்படி என்று சொன்னார். சொன்ன உடனேயே அப்பேற்பட்ட சபையிலே விதிராழ்வார் எழுந்து இந்த பெண்ணாகப்பட்டவள் கண்ணனுக்கே கர்ப்பம் தரித்தாலே தவிர ஆச்சாரனுக்கு கர்ப்பம் தரிக்காதவள் அப்படி என்று சொன்னார். அதற்கு எப்படி உனக்கு எப்படி என்று தெரியும் என்று கேட்ட உடனே எனக்கோ கும்பவழியாகப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் நதிக்கரை சென்று குளித்து சாடுபானம் செய்து வளர்க்கும். அப்படி ஒரு நாள் தினத்திலே பார்த்தேன். கருணாகப்பட்டவன் பொன்னுரி மாளிலே இருந்து ஒளிந்து என்னை பார்த்து மறைந்து வந்தான். ஒரு நாள் பார்த்தேன், இரு நாள் பார்த்தேன், மூன்றாவது தினமாகப்பட்ட இல்லடா கர்ணா, ஏனடா உன் மனைவியடா, ஏன் இப்பேற்பட்ட மறைந்து செல்கிறாய் அப்படி என்று கேட்ட உடனேயே கர்ணன் சொன்னான். ஒரு நாள் தினத்திலே ஆழ்ந்த சிந்தனையோடு அங்கதேச அமைந்த நேரத்திலே எம்பெருமான் நாராயணன் தோற்றம் ஆகினார். என்னப்பா மனவருத்தமா இருக்குன்னு கேட்டாரு. அப்பா நானும் என் மனைவியோடு சந்தோஷத்தை அடையாத பாவியாக இருக்கிறேன் அப்படி என்று கர்ணன் சொன்ன உடனேயே நானும் ஒரு மூதேவி மந்திரத்தை உபதேசிக்கிறேன். அந்த மந்திரத்தின் முதலாகத்தான் அவளை கூடிக்கலடா அப்படி என்று சொன்னார். அததான் நான் செய்து வரேன்னு சொன்னார். சொன்ன உடனேயே அப்போதும் என் பதியாகிய மன்னவர் அப்பேற்பட்ட சபையிலே என் மனைவி பொன்னுரி எனக்குத்தான் கர்ப்பன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியும். அப்படி எனக்கே தெரியாது, அன்னவரை கூடி கலக்காது கர்ப்பம் தரித்து இப்ப எனக்கு 7 வயசு பிள்ளை இருக்கான். 7 வயசு பிள்ளை விஷயமே தெரியாது பிறந்ததால் என் பிள்ளைக்கு விஸ்வகேதி என்று பெயர் வைத்து 7 வயது பிள்ளையோடு நான் வாழ்ந்து வரேன். வாழ்ந்து வந்தாலும் இன்னைக்கு என்ன சமாச்சாரம் ஏது சமாச்சாரம் என்பது விளக்கம் தெரியல. தாய் பொண்ணு ஆயிட்டிருக்கு, சமாச்சாரம் தெரியவில்லை. அதனாலே எந்நாட்டுக்கு முன்னாடாய் திறந்து வரும்படியான தோப்புக்கலை கிராமத்திலே இருந்தும் வாழ்ந்து மறைந்த மாமேதை ஜெயபாலன் அண்ணா அவர் வாழ்த்திற்கும் சாபிக்கு சபைக்கும் இதோ ஏழுமலை அண்ணாள் அவர் பேர்னாலே எமக்காக ஒரு 101 ரூபாய் கொடுக்க மனமறிந்து பெற்றுக் கொண்டோம். இருந்த போதிலும் சாபிக்கு சபைக்கு வணக்கம். காலம் கடந்து விட்டது. அமர்ந்திருப்போம். யாரு வரான்ப்பா? அடியே சுந்தரம் அம்மா பாக்கியா வடியாலே என் பக்கத்தில் இருந்தாலே பாவமெல்லாம் பறந்தோடும் பாக்கியமும் வந்துட்டே. அம்மா அடியம்மா அன்று போன சுந்தரம் தாரி இன்று வந்திருக்கிறார். என் பாதார விந்தத்தை ஆதாரமாக படிந்தபடியாலே எல்லாரும் எழுந்துடும். அடியே அப்படி இருந்த போதிலும் உன்னை பார்த்த உடனேயே தினத்திலே நித்திரை வருவதை போல தோணுது அம்மா. அதனால படுத்து நித்திரை செய்யலாமா?
அம்மா பொறுத்தாவே மஞ்சாத்தி மீதியிலேதான் மின்னலை போல் ஒளி உள்ள சுந்தரவல்லி மேன்மையுடன் இது வருமாயிருக்கும் போதே அடியே அம்மா பின்னமுடன் பிறகாமுடன் என் செவிக்கு கேட்குதம்மா வண்ணமுள்ள சுந்தரமே எந்த வீட்டில் பகல்மோச என்ன வருமோ அரியே சுந்தரம் இந்த தினத்திலே அறுசுவை உணவு உண்டு பஞ்சனை மீதியே படுத்த நேரத்திலே நான் கண்ட சொற்பனம் இருக்கிறது அந்த சொற்பனத்தால என்ன நடக்குன்னு தெரியும் அப்படி கனவு கண்டன்னு சொல்றேன்னு அது என்ன கனவு கனவு கண்டிக்க என்னை எப்படியெல்லாம் ஆசையும் பாசத்தோடும் சீரோடும் சிறப்போடும் என்னை வாழ்த்து வந்தாரே தவத்தால் கிடைத்த பிள்ளையா இருந்த போதிலும் அந்த மனப்பான்மை என்பதே நம் பிள்ளைக்கு வரக்கூடாது அப்படி என்று சொல்லி எனக்கு ஆராட்டி சீராட்டி பால் ஊட்டி அறுசுவையான உணவெல்லாம் கொடுத்து என்னை ஆசையும் பாசமா வளர்த்து வந்தார். என் தாய் தந்தைக்கு ஏதோ நடக்கிற மாதிரி சொற்பனங்கள்.
பயப்படாத. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன சொற்பனம் என்னப்பா கட்டிங்க? என்றைக்கும் இல்லாது என் உடம்பாகப்பட்டது பதறுதடி அம்மா. என் கூட பிறக்காத அண்ணன் தம்பியா இருந்த போதிலும் என் நாட்டிலே எனக்கு அண்ணனுக்கு அண்ணனாகவும் தம்பிக்கு தம்பியாகவும் என்னை ஆசையும் பாசத்தோடு பார்த்து கொண்டார்களே அண்ணன் தம்பிக்கு ஏதோ நடக்கிற மாதிரி சொற்பனை கண்ணண்டி அம்மா. உங்க அண்ணன் தம்பிமார்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் கிடையாது, பயப்படாதீங்கம்மா. அடியம்மா என்னதான் இருந்தாலும் நீ தேத்தி மாத்தி எனக்கு தித்திப்பு விட்டுடாலும் நான் அந்த சொற்பனம் மட்டும் ஆடி கண்டேன். வேற என்னமா கட்டிங்க? என்ன சொற்பனம் கண்டேன். என்னமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாளை நடக்கும்படியான குருச்சேத்திர பூமியிலே என் பதியாகிய மன்னவர் இறந்து போவதைப் போலவும் எனக்கு தாய்விட்டு சீதனமாக ஒரு தட்டிலே குங்குமமும் ஒரு தட்டிலே வளையலும் எனக்கு வெள்ளை சேலையோடு என் தாய் விட்டு சீதனம் வருவதைப் போலவும் ஒரு அமங்கலி பெண்ணாகப்பட்டவள் என் பூவை எடுப்பதைப் போலவும் என் வளையலை உடைப்பதைப் போலவும் என் பொட்டை அழிப்பதைப் போலவும் நான் இப்படியெல்லாம் சொற்பனை கண்ணண்டி அம்மா. கனவுல கண்ட பணம் செலவுக்கு உதவாதம்மா. சக்கரை நான் எதுக்கு வா போகுது, கடைக்கு போகணும், காசை கொடுக்கணும், சர்க்கரை வாங்கிட்டு வரணும், கையில கொட்டணும், நாக்கால வைக்க பார்க்கணும், அப்பதாமா இனிக்கும். அனியம்மா பந்த காலை விட்டுட்டு பந்த காலையை உங்களோட பார்த்த சந்தோஷத்துல எல்லாமே அனியம்மா உங்கள் பதியாகி ஆண்டவர் குதிச்சு போறானா உன்னை கையோடு கூட்டு வர சொன்னாங்க. என் பதி ஆகிய மன்னவர் நடக்க இருக்கும்படியான குருஜேத்திர பூமியிலே எதிரியாளியோடு போறாராம். அதனால உங்க கையால விடுதலை வாங்கணும், கையோடு கூட்டு வர. யாரு உங்க பதியாக ஆண்டவர் யார் தெரியுமா? அழைத்தார் என்று எந்த முன்னே நீ அறிவையே உரைக்க வந்தான். அவன் கைக்கு நான் இருக்கு கட்டி கண்டித்தே உந்தாயாரானா நிப்பியத்தோடி
பேசாமல் போவாத முறைமை பெண்ணே. அடே சுந்தரம், அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? இழிவான குலத்துக்கெல்லாம் நான் தேர்ப்பாகந்தான். ஏழான ஜாதிக்கெல்லாம் இழிவான ஜாதியிலே வந்தவன். ஏரோட்டி மைந்தன், ராதையின் மைந்தன். அவன் அழைத்து நான் வருவதா? வர முடியாது சொல்லு. போ, வர முடியாது சொல்லு. போ. ஐயா பையோ பையா பையா யாரு கட்டியது? உங்கள் மனைவி பொன்னூறு நாயகம். ஒரு பெண்ணால் கட்டி ஒரு ஆடவர் அந்த கட்டை அவிழ்த்து விடுவதா? என்னால் முடியாது. எங்க கட்டினாலும் அங்கே போய் அவிழ்த்து கொள்ளலாம். அவங்கள தேவையில்ல, இது அவுத்து முன்னாடி வச்சு கட்டுங்க, அவங்க பின்னாடி கட்டுங்க. எல்லாம் மரத்தொம்பியாட்டதுங்க முட்டையா எழுதணும் உனக்கு. அதனாலே என்ன ஆயிற்று பொண்ணுருவே? ஐயா, பொன்னூறு நாயகத்தை தன்னுடைய கணவன் யுத்தத்துக்கு போறாங்க கூட்ட ஐயா. அவங்க என்ன சொல்லி விட்டார்கள்? யுத்தத்துக்கு தள்ளு, நீ தள்ளு. மகாராஜா, ஐயா பொன்னூறு மனைக்கு நானே போனது போதும். பொன்னூறு மனைக்கு நீங்க போக சொன்னீங்க, நான் போனது போய் வாங்கி கட்டிக்கலாம் போதும் ஐயா. வேண்டாம் ஐயா, நான் இனிமே போக மாட்டேன். அம்மா, என் வார்த்தை கேட்டு முன்பாக சென்று அவளிடத்திலே அறிவுரை மட்டும் ஓடி வந்தேன். மல்லுக்கு போகிறார், எதிராளியோடு யுத்தத்திற்கு போகிறார் என்று உரைத்த உடனே இடிகுலத்தான் அழைப்பதான் நான் வருவதா அப்படி என்று உரைத்து விட்டாளா? ஆமா அம்மா, எனக்கு மீண்டும் ஒரு உதவி செய்ய வேண்டும் அம்மா. என்னய்யா? ஆட இன்னமோ மன்னவள் கர்ணராஜில் தத்தமையனுடல் மல்லுக்கு போகிறார் என்று அங்கம்மாய் அரண்மனைக்குள் இந்த அரசன் ஓடத்தில் என்று ஏகி அழைத்து வாரா என் அருமை தேவியா. தன் தாயாதி வர்க்கத்தோடும் தன் ரத்த பாசத்தோடும் தன் உடல் பிறவியோடும் சமராகி யுத்தம் செய்ய செல்கிறார். அப்படி என்று அழைத்தார் என்று எமக்காக இன்னொரு முறை சென்று சென்று வாரேன். என்னடி இன்னும் போல இப்பயா வந்தா? தன்னுடைய பங்கும் பங்காளியோடும் தன்னுடைய தாயாதிகளோடும் தன்னுடைய ரத்த பாசத்தோடும் யுத்தத்துக்கு செல்கிறாரா? உங்களோட கையோட கூட்டு வர சொன்னாங்க. ஏண்டி முன்னமே எதிராளியோடு யுத்தத்துக்கு போறேன்னு சொன்னாரு. எதிராளியோடு யுத்தத்துக்கு போற சொன்னாரு. இப்ப பங்கும் பங்காளியோடு தாயாதி வர்க்கத்தோடு சொந்தத்தோடு யுத்தத்துக்கு போற சொல்றாரு. அப்ப பாண்டவர்கள் யாரு, கௌரவர்கள் யாரு? இவருக்கு அவருக்கு என்ன சம்மதம், என்ன உறவு என்பது இங்க இருந்தா தெரிஞ்சுக்கலாமா? அங்க போனாதான் தெரியும். அதனால பிள்ளை பரிசு தூக்கு போலாம்.
காலத்திலே கல்விச்சாலையை சதவோடி மாணவியோடு நான் தோழியோடு படித்த நேரத்திலே நாரத மகாமுனிவர் ஓடி வந்தார். எல்லா பெண்களும் எழுந்து அவருக்கு மரியாதை கொடுத்தார்கள். நான் மரியாதனமாகத்தான் அமர்ந்திருந்து என்னை பார்த்து நாரத மகாமுனிவராகப்பட்டவர் பின்னொரு காலத்திலே ஒரு இழிவுலத்தானை மாலையிடப் போவா என்று எனக்கு சாபத்தை கொடுத்தார். அந்த சாபம் எனக்கு இன்னைக்கு பலித்து விட்டது அம்மா. எனக்கு நீ வந்த மாத்திரத்திலே அழைத்துடனேயே ஏதோ நான் வந்து விட்டேன் என்று என் பதியாகிய மன்னவர் என்னை தொட்டு மாலையிட்டாரோ, என் கழுத்திலே தாலியை கட்டினாரோ அன்று முதல் இன்று வரை அவர் முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. அவரோடு நான் பேச வேண்டுமானால் உரையிட வேண்டுமானால் என்ன செய்யணும் தெரியுமா? என்னமா செய்யணும்? மன்னவர் முகத்தையானோ சாலவும் கண்டதில்லை கையலேன் தோழிகளா. அமரலை கோவில் மாதே விலங்கிட திரையும் ஒன்று சிலமாய் போடவென்று தெரிவித்தேன் தெரிவிப்பாயே. என் பதியாகிய மன்னரோடு நான் பேச வேண்டுமானால் உரையிட வேண்டுமானால் குறுக்கே ஒரு வெந்திரை அந்த வெந்திரையின் மறைவாகத்தானே நான் உள்புறமும் அவர் வெளியே அமர்ந்து அவர் இன்னார் இனியார் என்பதை விருத்தாந்தத்தோடு விடத்தாம தரன்னு போய் சொல்றேன். சம்மதமான்னு கேட்கலாம். அம்மா, தங்களுடைய தாலி கட்டி அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் தங்கள் முகத்தை பார்த்தது கிடையாதா? அதனால வேண்டி குறுக்கே ஒரு வெந்திரை இட்டு அந்த திரை மறைவு நின்று நீங்க யார் என்ன உறவு நீங்க எப்படி வந்தவர்கள் என்று விளக்கத்தை சொன்னார். அதன் பிறகு வார்த்தையாடுவார்கள். அதுக்கு சம்மதமா என்று கேட்டு வர சொன்னார். அப்படியே ஆகட்டும் அம்மா.